இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்க ஆக்ஷன் மூவிஸை பார்க்க போகிறோம். மூணு படம் தான். வீடியோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். நிறைய பேர் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான தரமான படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கில் பில் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் வந்து இருக்கும். 2 வால்யூமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டாக தான் மூவ் ஆகும். படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அசாசினாக இருப்பாங்க. பயங்கரமான ஒரு அசாசின். அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து பிரெக்னென்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ நம்ம மேனேஜ் பண்ணிட்டு நல்லா ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேரேஜுக்கான ரிசப்ஷனுக்காக ஒரு சர்ச்சில் வந்து பிளேஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினோட பாஸ் இருக்கான்ல, அவன் வந்து உள்ள வந்து இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுடுவான். அதிர்ஷ்டவட்டமாக நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவாங்க. ஆனால் பேட் லக்கா அவங்க கிட்ட இருக்க அந்த குழந்தை, அவங்க வயிற்றுல இருக்க அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சிரும். அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இறந்துரும். நம்ம ஹீரோயின்மே வந்து பார்த்தீங்கன்னா கோமாக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கோமாலேருந்து ஏஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சு ஏமாத்துறோம் அவங்க பாஸை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவெஞ்ச் கேட்டகரியா அதுக்கப்புறம் நடந்த அந்த ரத்த கலரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கும். இந்த படம் நம்ம மார்ட்டின் ஸ்கார்செஸரோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ்னே வந்து சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆச்சு. கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னால அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனமாக வந்து மாறிடும். தண்ணி எதுவுமே வந்து இருக்காது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து போய் அந்த இடத்துல வந்து தண்ணியை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போவார். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வில்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருப்பான். அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் வந்து அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனாங்களா, நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சாரு, நம்ம ஹீரோ போய் அந்த இடத்துல மாட்டிப்பாரு. அந்த இடத்துல அந்த ரூல் பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுப்பான். ஸோ அதுலேருந்து எப்படி அவங்க வந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றத வேற லெவலில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைட்டிங்லாம் அல்டிமேட்டாக இருக்குன்றத சொல்லுவேன். ஆஸ்காரே வந்து வின் பண்ணியிருக்கு இந்த படம். இந்த ஒரு ரீசனே போதும் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஆக்ஷன் லவராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பார்க்கக்கூடிய படம் வந்து சொல்லுவேன். படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா த ரைட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆச்சு. கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் கும்பலை வந்து பிடிக்கிறதுக்காக 20 பேர் சேர்ந்த ஒரு போலீஸ் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து போகிறாங்க. அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃப்ளோர் இருக்கு. 30வது ஃப்ளோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருளோட அந்த பாஸ் வந்து அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் எல்லாத்தையும், நடக்கிறது எல்லாத்தையுமே. ஸோ இந்த மாதிரி போலீஸ்காரங்க உள்ள வரதை தெரிஞ்சு அவனோட ஆளுங்கள்லாம் விட்டு இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே காலி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை தெரியாத நம்ம போலீஸ்காரங்க எல்லாருமே ஆஹா ரொம்ப சைலண்டாக இருக்க பில்டிங் சொல்லி அவங்க வந்து உள்ளே போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது பெரிய கும்பலே வந்து இவங்க கொள்றதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்றத. ஸோ இப்போ இவங்க அந்த கும்பலோட சண்டை போடணும், இல்லை அப்படின்னா சாகணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற லெவலான ஆக்ஷன் மூவின்ற சொல்லுவேன். எஸ்பெஷலி நம்ம ஹீரோவோட ஆக்ஷன் ஸ்கில்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நான் பேசி ஆகணும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவேன். டெஃபினட்டாக ஆக்ஷன் லவர்ஸ் பார்க்க வேண்டிய படம் வந்து சொல்லுவேன். வேற லெவல் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. படம் லைன்ஸ் கேட் ஆப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சொல்லியிருக்க இந்த 3 ஆக்ஷன் படமே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மஸ்ட் வாட்ச்னே வந்து சொல்லுவேன். ஆக்ஷன் லவர்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோன்னு வந்து சொல்லுவேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆக்ஷன் லவர்ஸாக இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே ஷார்ட் வீடியோன்னு வந்து சொல்லுவேன். 3 படம் தான், எல்லாமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. என்னென்ன ஓடிடின்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். இதே மாதிரி எந்த சேனலில் உங்களுக்கு படம் வேணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் மூவிஸே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.